السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم. صدق الله مولانا الذي. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையான அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூரணமாக சம்பூரணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்ல அருள்பாலிப்பானாக. சங்கைக்குரிய இந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நோன்பு, தொழுகை, குர்ஆன் திலாவத்து போன்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து ரமதானினுடைய பாக்கியங்களில் பாவமீட்சி பெற்றவர்கள் என்கின்ற பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து நல்லருள் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் மாதத்தினுடைய முதல் 10 நிறைவு பெற்று இரண்டாம் 10 நாளை மகரிபு முதல் துவங்க இருக்கின்றது. இந்த முதலாவது 10 நாட்களில் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாடி நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அதிகம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னி பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் போன்ற துஆக்கள். ரமதான் மாதத்தினுடைய இரண்டாவது 10 மக்ஃபிரத்தினுடைய 10களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ரமதானினுடைய முக்கியமான வாக்கியங்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவமீட்சி பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு வாக்கியம். நோன்பு நோக்கின்றோம், தொழுகின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம், இன்னொரு அமல்களை எல்லாம் நாம் செய்கின்றோம். இந்த ரமதானினுடைய அமல்களின் பின்னணியில் பாவமீட்சி என்பது அல்லாஹ் அடியார்களுக்கு தருகின்ற உயர்ந்த ஒரு பாக்கியம். எப்படியாவது இந்த ரமதானினுடைய காலத்தில் அதிகம் அமல் செய்து, இஸ்திக்ஃபார் செய்து, தௌபா செய்து, பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் பாவமீட்சி பெற்றவர்களில் ஒருவராக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்த அந்த துஆவிற்கு நபி அவர்கள் ஆமீன் சொன்ன அந்த நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து சபிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை விலகி வைத்து விடுகின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் ஷரீஃபிலே இஸ்திக்ஃபார் சம்பந்தமாக, தௌபா சம்பந்தமாக பல இடங்களில் பல்வேறு ஆயத்துகளில் அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பதிவு செய்கின்றார்.
இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடல் என்பது நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு பாக்கியம் மட்டுமல்ல, நமக்குண்டான ரிசுக்குகளை அல்லாஹ் தருகின்றான். நமக்குண்டான சிரமங்களில் இருந்து வெளியேறுகின்ற வழிகளை அல்லாஹ் தருகின்றான். நமக்குண்டான பாக்கியங்களை இந்த துனியாவில் நிரப்பமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருகின்றான். நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹுவை நாம் சந்திக்கின்ற பொழுது எந்த விதமான பாவங்களும் செய்யாதவர்களாக அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இஸ்திக்ஃபார் என்பது நமக்கும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்மோடு வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அப்படி ஒரு பாடத்தை இந்த ஜும்ஆவினுடைய வழியாக நம்முடைய உள்ளங்களில் நாம் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் ஷரீஃபிலே 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களுடைய விஷயங்களை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது, நபியே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. வஸ்தக்ஃபிர் லி ரப்பிக, நீங்கள் செய்துவிட்ட பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வலில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் பெண்களுக்காக வேண்டியும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வ மஸ்வாக்கும், உங்களுடைய நடமாட்டத்தையும் நீங்கள் தங்குகின்ற இடத்தையும் அல்லாஹ் ஒருவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் வலில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதனுடைய கருத்து என்ன என்பதை விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கி தருகின்ற பொழுது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யகூதிகள் பல நேரங்களில் தவறாக அவர்கள் நடந்திருக்கின்றார்கள், அவர்களை ஏசி இருக்கின்றார்கள், அவர்களை திட்டி இருக்கின்றார்கள். அவர்களுடைய சபைகளுக்கு வருகின்ற பொழுது ஈமான் கொண்டவர்களை போன்று நடிப்பார்கள், ஈமான் கொண்டவர்களை போன்று பேசுவார்கள், செயல்படுவார்கள். அவர்களுடைய நபி அவர்களுடைய கண்களை விட்டு அவர்கள் மறைந்து விடுவார்களே, ஆனால் நபி அவர்களுடைய கண்களை விட்டு மறைந்து விட்டால் அவர்கள் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக நபியை, அல்லாஹுவை, நபித்துவத்தை, வேதங்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அந்த வரிசையில் முஃமினான ஆண்களும் பெண்களும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நபியே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்வதாக விரிவுரையாளர்கள் பல விளக்கங்களில் இப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். நாம் நமக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இந்த ரமலானினுடைய பொருட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்கின்ற உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இது இஸ்திக்ஃபாரினுடைய முதல் விஷயம். இரண்டாவது, நான் செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் முன்வைத்து உன்னிடத்தில் நான் சொல்லிவிட்டேன், இனிமேல் அந்த பாவத்தை நான் நினைத்து பார்க்க மாட்டேன் என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இனி வாழ்நாள் பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நான் தவறு செய்ய மாட்டேன், பாவங்களை செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்வோமே, ஆனால் நாம் செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகின்றான். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகின்றான். சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவினுடைய வழியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே கேட்ட சம்பவமாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் இன்னும் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். அல்லாஹ் நம்மை முஃமின்களாக பிறக்க வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக இந்த துனியாவில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த வாழ்வினுடைய காலங்களிலும் ஒரு அடியான் அறிந்து பாவம் செய்வானேயானால் அந்த பாவம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கவனிக்கப்படுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அடியான் அறியாமல் செய்து விடுகின்ற பொழுது அந்த பாவத்தை அல்லாஹ் எப்படி கவனத்தில்
அர்ஹமுர் ராஹிமீன் ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். சய்யிதனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வழியாக அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வியாபாரி, ஒரு சின்ன ஒரு வாலிபர் வியாபாரி, துணிமணிகளை அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த துணிமணிகளுக்கு உள்ளால் மது பாட்டிலே அவர் மறைத்து வைத்திருந்தார். வேறு எந்த பாவமும் செய்யவில்லை. அவர் அருந்தினார் என்பது அறிந்தவில்லை என்பது வரலாறு வேறு விஷயம். ஆனால் அந்த துணி கட்டுகளுக்குள்ளால் மது பாட்டிலே அவர் மறைத்து வைத்திருந்தார், கம்பரை மறைத்து வைத்திருந்தார். சய்யிதனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த மாத்திரத்தில் பயந்து நடுங்கி, இன்றைக்கு யாரும் பயப்படுவதில்லை, பெரியோர்களை கண்டாலும் பயப்படுவதில்லை, பெரியோர்களை பற்றி உண்டான மதிப்பும் இடத்தில் இல்லை, பெற்றோர்களை பற்றி உண்டான கண்ணியம் மதிப்பும் பயமும் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வினுடைய நல் அடியார்களை சந்திக்கின்ற பொழுது இருந்த அந்த பயங்கள் எல்லாம், ஆசிரியர்களை சந்திக்கின்ற பொழுது இருந்த பயங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போனதன் காரணத்தினால் பாவங்கள் இந்த துனியாவில் மலிந்து போய்விட்டது. ஆனால் அந்த வாலிபர் பயந்தார். அவர் பயந்தார். மதீனாவினுடைய கலீஃபா வருகின்றார்களே, சய்யிதனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்களே என்று அவர் பயந்தார், நடுங்கினார். நடுங்கிய மாத்திரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், நான் செய்துவிட்ட இந்த பாவம் அவர்களுக்கு தெரியக்கூடாது. வேறு ஒன்றும் செய்யவில்லை. நான் செய்த இந்த பாவம் இந்த உமர் அவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது, கலீஃபாவிற்கு தெரிந்துவிடக் கூடாது. தெரிந்துவிட்டால் நான் கேவலமானவர்களில் ஒருவராக நான் ஆகிவிடுவேன், பாவங்கள் செய்தவர்களில் ஒருவராக நான் ஆகிவிடுவேன் என்று அவர் பயந்தார், நடுங்கினார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், என்னுடைய குற்றத்தை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில், மறைத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். சய்யிதனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அந்த மனிதருடைய துணிக்கட்டுகளை பிரித்து பார்க்கின்ற பொழுது எந்த பொருளை மறைத்து வைத்தாரோ அந்த பொருள் நல்ல ஒரு பொருளாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். வரலாறு சொல்லுகின்ற உண்மை, வரலாறு பேசுகின்ற உண்மை. நாம் மனம் கலங்கி மனம் வருத்தப்பட்டு நாம் செய்துவிட்ட பாவத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்கள் செய்துவிட்ட எல்லா ஸய்யிஆத்துகளையும் தவறுகளையும் ஹஸனாத்துகளாக நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுகின்றான் என்று குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு வாக்களித்து சொல்லுகின்றானே. அந்த வாலிபர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அந்த வாலிபர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நடுங்கினார், நான் செய்துவிட்ட இந்த பாவம் கலீஃபாவிற்கு தெரிந்துவிடக் கூடாது, தெரிந்தால் சமூகத்தில் பாவிகளில் ஒருவராக நான் மதிக்கப்படுவேன், நான் ஆக்கப்பட்டு விடுவேன் என்று அவர் பயந்து நடுங்கி துஆ செய்தார். சய்யிதனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துணி பண்டலை பிரித்து பார்க்கின்ற பொழுது அவர் வைத்த அந்த பொருள் மதுமாட்டில்களாக இல்லை, வேறு ஒரு நல்ல பொருள்களாக மக்களுக்கு காட்சி தரக்கூடிய வகையிலே அல்லாஹ் மாற்றி அமைத்தார் என்று அந்த வரலாற்றினுடைய குறிப்பு நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் செய்த அந்த பாவங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் அதிகம் மனம் வருந்தி நாம் துஆ செய்ய, அப்படி ஒரு பாவ வீழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் 12 மாதங்களில் ஒரு மாதம், 12 மாதங்களில் ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்திலே 10 நாட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நமக்கு பெற்று தந்திருக்கின்ற மக்ஃபிரத்துடைய 10 நாட்கள் நாளைய மக்ரிப் முதல் துவங்க இருக்கின்ற இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை நாடி அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஃபில்லி ذுனூபி யா ரப்பல் ஆலமீன் போன்ற மன்னிப்பை தேடக்கூடிய துஆக்களை நாம் அதிகம் நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஒரு அமலை நாம் முடித்ததற்கு பின்னால் அல்லது அமலினுடைய இறுதியில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இஸ்திக்ஃபார் தௌபா என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா தொழுகையினுடைய சலாம் கொடுக்கக்கூடிய அது 2 ரக்காத்தாக இருந்தாலும் சரி, 4 ரக்காத்தாக இருந்தாலும் சரி, அந்த துஆவினுடைய தஹியாத்தினுடைய கடைசி துஆவாக துஆ மஅசூரா இடம்பெற வேண்டும். அது சுன்னத் என்பதை இமாம்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றனர். அந்த துஆவில் அத்தஹியாத்தில் நாம் என்ன ஓதுகின்றோம்? அத்தஹியாத் ஓதுகின்றோம். அதற்கடுத்து தரூத் இப்ராஹிம் ஓதுகின்றோம். அதற்கடுத்து துஆவை மஅசூரா என்ற ஒரு அத்தஹியாத்தை நாம் ஓதுகின்றோம். அல்லாஹும்ம குஃபிர்லி வலிவாலிதைய, அல்லாஹும்ம குஃபிர்லி வலிவாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இஸ்திக்ஃபார் என்பது ஒரு அடியாருடைய வாழ்வில் எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டும், எல்லா நேரங்களிலும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாவங்களை நான் செய்யவில்லை, நான் ஏன் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று ஒரு அடியார் கேட்பாரேயானால் அவர்களுடைய சொல்லுக்கு உதாரணமாக, அவர்களுடைய சொல்லுக்கு ஒரு படித்தரமாக, ஒரு படிப்பினையாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வந்து நிற்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு நாளைக்கு 20 தடவை அல்லது 100 தடவைக்கு மேலான அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். நபியா பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர், பாவங்களை செய்வதை விட்டும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்களேயானால் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 தடவைக்கு மேலால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்களேயானால் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு படிப்பினையாக நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த துஆவை மன்சூராவிலே நாம் நமக்காக வேண்டி துஆ செய்கின்றோம். அல்லாஹும்ம க்ஃபிர்லி, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. ஒலி வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒலி உஸ்ஸாதி, எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் பெண்கள், வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத், அவர்களில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களையும், அவர்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று அத்தஹியாத்தினுடைய கடைசியிலே சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த துஆ மஅசூராவை ஓதுவது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த துஆவினுடைய பொருளை நாம் அறிந்ததற்கு பின்னால் இதை நாம் ஓதுவதில் நாம் பொடுவோக்காக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்றானே நபி நீங்கள் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஒலில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொன்னதற்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் நமக்கு வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு இஸ்திக்ஃபாரை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் துஆ மன்சூராவினுடைய பொருளை அறிந்து ஒவ்வொரு நேரமும் நாம் தொழுகையில் நாம் ஓதுகின்றோம். எதற்காக ஓதுகின்றோம்? தொழுகையினுடைய இறுதியில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆ நமக்கு கபூலாக்கப்படுகின்றது. அல்லது ஒரு அமல் முடிந்ததற்கு பின்னால் அந்த அமலை முடித்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்கின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த துஆ மன்சூராவை தொழுகையினுடைய அந்த கடைசியினுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்றோமே, நமக்காக வேண்டி துஆ செய்கின்றோம், நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றோம், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றோம், நம்மோடு வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் துஆ செய்கின்றோம். அதிலும் குறிப்பாக அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத், அவர்களில் மரணித்து விட்ட ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் நீ பாவத்தை மன்னிப்பாயாக என்ற அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்றோமே. நம்மை விட்டு மரணித்து விட்ட முன்னோர்களுக்காக வேண்டி தொழுகையிலே நாம் துஆ செய்கின்ற பொழுது தொழுகைக்கு வெளியில் தாராளமாக துஆ செய்யலாம். தொழுகைக்கு வெளியில் நாம் தாராளமாக துஆ செய்யலாம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பை இந்த ரமலானில் நான் பெற்று விடுவேன் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு இந்த தொழுகையினுடைய நேரங்களிலும் தொழுகை அல்லாத காலங்களிலும் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் தான் ரமலானினுடைய காலங்களில் இஸ்திக்ஃபார் தௌபா என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் ஓதக்கூடிய தராவீஹினுடைய தஸ்பீஹாத்துகளில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது அதிகமான இடங்களில் வருகிறது. தராவீஹினுடைய தஸ்பீஹை நீங்கள் ஓதுகின்ற பொழுது நீங்கள் கேட்டிருக்கலாம். அதிகமான நேரங்களில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வாரத்தை தஸ்பீஹாத்தில் நிரம்ப வருகின்றது. 16வது ரக்அத் முடிந்ததற்கு பின்னால் 16வது ரக்அத் முடிந்ததற்கு பின்னால் ஒரு தஸ்பீஹ் ஓதப்படுகின்றது. நீங்கள் கேட்டிருக்கலாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலியில் அதீம் வ பிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அத்தூபு இலைஹி. 3 தடவை பின்னால் இருப்பவர்கள் சொல்லுவார், முன்னால் இருப்பவர்கள் சொல்லுவார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். இந்த தஸ்பீஹை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நன்மையால் நிரப்பமான ஒரு தஸ்பீஹான நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ஹஃபீபத்தானி பில் லிசான், ஸகீலத்தானி பில் மீசான். அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான தஸ்பீஹ், நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் மீசான் தராசில் நன்மைகளால் நிரப்பமான ஒரு தஸ்பீஹ், நாவுகளால் சொல்வதற்கு மிக இலகுவான ஒரு தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அந்த தஸ்பீஹினுடைய ஒரு பகுதி இதில் நமக்கு முன்னோர்கள் நமக்கு சேர்த்து அதை அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்திக்ஃபாரை நமக்கு அழகான முறையில் சேர்த்து தந்திருக்கின்றார்கள். ஒரு தொழுகையினுடைய அமல்களில் இஸ்திக்ஃபாரை நாம் இடையில் செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்கின்ற பொழுது, அதிலும் ரமதானினுடைய காலம், அதிலும் இரா காலங்கள், அந்த இரவு நேரத்தில் நாம் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நிச்சயமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு நாம் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலியில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பி வ ஹதீஅத்தி வ அதூபு இலைஹி. 14வது ரக்அத்தினுடைய முடிந்ததற்கு பின்னால் இந்த திக்ரை நாம் ஓதுகிறோம். 20வது ரக்அத் முடிந்ததற்கு பின்னால் ஒரு தஸ்பீஹ் ஓதுகிறோம். நாம் எல்லாம் அறிந்து கொண்டுதான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதை நான் எடுத்து நான் குறிப்பாக சொல்லுகின்றேன். சிலர்கள் கூடாது என்பார்கள், சிலர்கள் கூடும் என்பார்கள். அந்த நேரங்களில் சொல்வது கட்டாயமில்லை என்பதாக இருந்தாலும் கூட சில நல்ல திக்ருகளை, நல்ல வசனங்களை, நல்ல தஸ்பீஹாத்துகளை அல்லாஹ்விடத்தில் நாம் தொழுகைக்கு இடையில் நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் தராவீஹ் தொழ வைக்கக்கூடிய அந்த ஹாஃபிஸருக்கும் நமக்கும் இடையிலே ஒரு ராஹத் வேண்டும். தராவீஹ் என்பது ராஹத்தாக நிம்மதியாக தொழக்கூடிய ஒரு தொழுகை. அதற்குத்தான் தராவீஹ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஹாஃபிஸ் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் இடையிலே ஓய்வு வேண்டும் என்பது. அந்த ஓய்வினுடைய நேரங்களில் நம்முடைய பேச்சுக்கள் துனியாவின் பக்கம் திரும்பிவிடக்கூடாது. அவர்களுடைய ஓய்வின் பக்கம், நம்முடைய ஓய்வின் பக்கம், துனியாவினுடைய பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இது போன்ற நல்ல திக்ருகளை, நல்ல துஆக்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த 20வது ரக்அத் முடிந்ததற்கு பின்னால் அங்கே ஒரு தஸ்பீஹ் ஓதப்படுகின்றது. அதுவும் இஸ்திக்ஃபார் தான். அதுவும் இஸ்திக்ஃபார் தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யுல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த திக்ர், இதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விளக்கங்களை சொன்னார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து நம்முடைய முன்னோர்கள் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யுல் அஸீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த மூன்று திக்ருகளையும் சேர்த்து 20வது ரக்அத் முடிந்ததற்கு பின் நாம் சொல்லுகின்றோமே, சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கின்றோம். கஃபாரு துனூப், பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே, கஃபாரு துனூப், பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே, சத்தார் அய்யூப், குற்றங்களை மன்னிக்கக்கூடியவனே, கஷ்டங்களை நீக்கக்கூடியவனே, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடியவனே என்கின்ற அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்றோமே. உள்ளங்களையும் பார்வைகளையும் திருப்பக்கூடியவனே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்துவிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு நாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு ரமதானினுடைய காலம், அந்த ரமதானிலும் இரா காலத்தில் நாம் அமர்ந்து அந்த இரா காலங்களில் குர்ஆன் ஓதப்படுகின்ற ஒரு தொழுகையிலே ஒரு 20 ரக்அத்துகளை நிறைவு பெற்று அல்லாஹ்விடத்தில் நாம் அமர்ந்து இந்த திக்ரை நாம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். யா முகல்லிபல் குலூபி வல் அப்சார் வ அதூபு இலைஹி என்று சொல்லி நாம் முடிக்கின்றோமே. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அமல்கள் நிச்சயமாக கபூல் செய்யப்படுகின்றது. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்றோமே. அந்த துஆவினுடைய வரிசையிலே ரமதானினுடைய காலம், இந்த ரமதானினுடைய காலத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவமேற்றி பெறவில்லை என்று சொன்னால் வேறு எந்த மாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? பகல் முழுவதும் பசித்திருக்கின்றோம், சகரை செய்கின்றோம், சுபுக தொழுகின்றோம், பகல் முழுவதும் பசித்திருக்கின்றோம், நோன்பு திறக்கின்றோம், அந்த நோன்பிற்கு பின்னால் சின்ன ஒரு ஓய்வு எடுக்கின்றோம், அதற்கு பின்னால் அந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய அந்த இரவினுடைய தொழுகையிலே, கியாமுல் லைல் என்பது இஷாவிற்கும் சொல்லப்படும், வித்ருக்கும் சொல்லப்படும், தராவீஹுக்கும் சொல்லப்படும், அதற்கு பின்னால் நீங்கள் தொழக்கூடிய நஃபிலுக்கும் சொல்லப்படும். ஒரு ஒட்டும் பொதுவான ஒரு வார்த்தை, குறிப்பிட்ட ஒரு தொழுகைக்குண்டான ஒரு வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்ற அழகான வழிமுறைகள், அந்த வழிமுறையின் பிரகாரம் இந்த ரமதானினுடைய காலங்களில் இப்படி
இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் நாம் செய்து அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு ரப்பே என்று நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இந்த துனியாவில் அல்லாஹ் நமக்கு வளமான வாழ்வை தருகின்றான். ஆகிரத்தில் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை தருகின்றான். நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது நன்மைகளால் நிரப்பமானவர்களாக, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் மேல் சொன்ன அந்த ஆயத்து நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நமக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக வேண்டி, நம்மோடு வாழுகின்ற நல்ல மக்களுக்காக வேண்டி, முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், சிறார்கள், அதுபோன்று இந்த துனியாவில் மரணித்து விட்ட நம்முடைய முன்னோர்கள், ஹயாத்தோடு வாழக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் நமக்கு மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றான். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. அடைந்திருக்கின்ற இந்த ரமலானின் பொருட்டால் பாவ முயற்சிகளை யாரெல்லாம் இந்த துனியாவில் பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அப்படிப்பட்ட பாவ முயற்சிகள் பெறப்பட்ட மக்களில் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி அந்த பாவ முயற்சி பெற பெற்றவர்களில் நம்மையும் ஒருவர்களாக அல்லாஹ் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபங்கள் வேதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய